வயசான பாட்டி இருந்தா. அவளுக்கு யாரும் கிடையாது, அவளுடைய பேரன் ஒருத்தன் தான் உண்டு. அவளுக்கு ரங்கராஜன்னா அம்பிட்டு ஆசை. ரங்கராஜன்னா உசுறு. நித்தியம் கோவிலுக்கெல்லாம் போக டைம் கிடையாது. எப்போ பார்த்தாலும் ரங்கா 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 ரங்கா, உக்காந்தா கூட ரங்கா அப்படின்னுவா. ரொம்ப வெயில் அடிச்சா, என்னடா ரங்கா ரொம்ப வெயிலா இருக்கேடா, கொஞ்சம் மழை பெய்யக்கூடாதா அப்படின்னுவா. ரங்கா கை காலெல்லாம் ரொம்ப அசதியாக இருக்கு. அவளுக்கு என்ன தோணினாலும் எப்படி தோணினாலும் ரங்கன் கிட்ட தான் சொல்லிட்டு இருப்பா. ஒன்று இந்த ரங்கராஜன் கிட்ட சொல்லுவா, இல்லாட்டி பேரன் கிட்ட சொல்லுவா. பேரன் கிட்ட சொன்னதை விட ரங்கராஜன் கிட்ட சொன்னது தான் ஜாஸ்தி. மனசுக்குள்ளேயே தான் பண்ணிட்டு இருப்பா. அதுக்கடுத்து அவளுக்கு அந்த பேரனுக்கு ஒரு கல்யாண காட்சியெல்லாம் பண்ணிட்டு கண்ணை மூடணும்னு காத்துன்னு இருக்கா. இந்த பேராண்டி நித்தியம் வயக்காட்டு, அவளுக்கு ஏதோ கொஞ்சம் வயல் பூமி இருந்தோ, வேலைக்கு போவான், வயக்காட்டு வேலைக்கு போவான் வருவான், சாப்பாடு போடுவான். இப்படி தான் நடக்கும். ஒரு நாள், இது ரெண்டு விதமாக சொல்கிறது உண்டு, ஒரு விதத்தை இப்போ சொல்கிறேன் நான். ஒரு நாள் என்ன ஆகிறது, இவன் சரி பாட்டி நான் போய் கொஞ்சம் முடியெல்லாம் வெட்டின்ட்டு வரேன், நீ அதுக்குள்ளே கொஞ்சம் சாப்பாடெல்லாம் தயார் பண்ணிவிடு. என்ன பெருசா, கூழ் ஏதானு தொட்டுக்கிறதுக்கு ஊறுகாய், இவ்வளோதான். மாவடும் பழைய சோறும். நான் போய் முடியெல்லாம் திருத்திண்டு காவேரியில் போய் ஒரு குளியலை போட்டுட்டு வந்துடுறேன் பாட்டின்னா. சரிடா குழந்த, போயிட்டு வா அப்படின்னு அனுப்பியாச்சு. போனான். இவன் போயாச்சு, முடியெல்லாம் திருத்திண்டு சலூனில் போய் முடியெல்லாம் வெட்டிண்டு காவேரியில் போய் குளிக்க போயாச்சு. காவேரியில் திடீர்னு வெள்ளம் வந்துடும். காவேரி நம்ப முடியாது, திடீர்னு வெள்ளம் வந்துடும். இந்த வெள்ளம் என்ன ஆச்சு, இவனை அடிச்சுண்டு போயிடுது. அடிச்சுண்டு போனதில் இவனுக்கு பயம் என்னன்னா, வயசான பாட்டி இருக்காளே, ஸோ நாம் இல்லைன்னா அவன் என்ன பண்ணுவா. ஏன்னா இவன் ஏதோ கூலி வேலை சம்பாதிச்சுன்னு வரான், அதை கொண்டு வாழ்க்கை நடக்கிறது. அவனுக்கு அந்த ஒரு கவலை தான். தனக்கு உசுறு போகிறத பற்றி அவனுக்கு ஒன்றும் கவலை இல்லை. ரங்கா பாட்டிக்கு யாரும் கிடையாதேப்பா அப்படின்னு சொல்லி கைகூப்பி அழறான். அப்போ திடீர்னு காவேரியில் அங்கங்கே மணல் மேடு உண்டு. அந்த மணல் மேட்டில் இந்த காவேரி வெள்ளம் அவனை தள்ளி விட்டு எடுத்து. உடனே கையை கூப்பிட்டான், ரங்கா காப்பாத்திட்டியாடாப்பா, பாட்டிக்கு சமாதானம் கொடுத்துடு, நான் போகிற வரைக்கும் அதுக்குள்ளே ஊரை கூட்டி ஒப்பாரி வச்சுட்டு இருப்பாளேன்னு பயம் அவனுக்கு. இவ வீட்டில் மாவடு பழைய சோறு வச்சு காத்துன்னு இருக்கா. போன பேராண்டி வரல. சரி கொஞ்சம் தூரம் போய் தேடி பார்க்குறா. காவேரி அதுங்களே, ரங்கா ரங்கா எங்கடா போன, வாடா அப்படின்னு கத்தரா. பாட்டி வந்துவிட்டேன், நினச்சிட்டே இருந்தேன் நீ இப்படித்தான் என்னை தேடிண்டு வருவேன், பயந்தேன், அதே மாதிரி வந்துட்டேன், வா 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 வா. என்னதுக்கு எப்படி நீ அலையிற, என்னதுக்கு பயம்? இல்லடா குழந்த, நீ போய் ரொம்ப நேரம் ஆச்சே, தேடிண்டு வந்தேன். ஆமாம் நன்னா தேடின்னு வந்த, வா அப்படின்னு சொன்ன. ரொம்ப பசி பாட்டி, நீ கொடுக்குற பழைய சோறும் மாவடும் சாப்பிட்றதுக்காக தான் கடன்னு வந்தேன். பாட்டி எனக்கு இன்றைக்கி பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு சோம்பேறித்தனமாக இருக்குது, நீ ஊட்டி விடுறியா? அதுக்கு என்னடா வாடா பேராண்டி அப்படின்னு சொல்லி நன்னா அந்த பழையதை நைய பிசைஞ்சு உடனே அந்த மாவடு எடுத்துட்டு அந்த மாவடு தண்ணி அதை விட்டு லேசாக இந்தா அப்படின்னு சொல்லி லேசாக அவன் வாயில் ஊட்டி விடுறான். அப்பா பாட்டி, என்னமோ இந்த தேவாமிர்தம் எல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் ருச்சி இல்லை பாட்டி, இதுதான் ருச்சி. உடனே பாட்டி சிரிச்சா, ஆமாம் அப்படியே தேவாமிர்தம் சாப்பிட்டவன் சொல்கிறான், அது புளிப்பா கசப்பா தித்திப்பா அதான் தெரியுமாடா, ஊரில் சொல்கிறாங்கன்னு தேவாமிர்தம்ன்ற. பாட்டி தப்பு தான், இது அதை விட வசதி, ரொம்ப நன்னா இருக்கு பாட்டி, ரங்கனோட அரவண பிரசாதம் மாதிரி. அடே அதுக்காக இப்படியா சொல்லுவேன், அவன் ரங்கன்டா, அரவண பிரசாதம் எப்படி இருக்கும்? பாட்டி நான் சொல்கிறேன் கேளு, நீ ரொம்ப ஆசையோட எனக்கு அரவணைச்சு கொடுக்கறதுனால இது அரவண பிரசாதம் மாதிரி நன்னா தான் இருக்கு பாட்டி அப்படின்னு இவன் சொல்ல, அதுக்குள்ள பாட்டி வந்துட்டேன் கவலைப்படாதே அப்படின்னு வெளிலேருந்து ஒரு குரல் கேட்கறது. உடனே ரெண்டு பேரும் திரும்பி பார்த்தா அங்கே ஒரு பேராண்டி நிற்கிறான். டே யாரா நீ, என் பேராண்டி அங்கே இருக்கான, நீ யாரா அப்படின்னு இவள் கேட்க. இவன் சொன்னான், பாட்டி நான் தான் உன்னோட பேராண்டி, இவனை யார் நீ கூட்டின்னு வந்திருக்கா? டே நீ என்ன மாதிரியே இருக்கியாடா
அப்படின்னு இவன் கத்த, பாட்டி யாரா நீன்னு அவன் கையை பிடிக்க, இவ ஊட்டும் பொழுது சாப்பிட்ட அந்த பேராண்டி அந்த க்ஷணம் மறைஞ்சுட்டான். வேற யாரு? இதே ரங்கராஜன் தான். பேராண்டி வேஷத்தில் வருவானான்னா அவனுக்கு என்ன, அவதான் ரங்கா ரங்கா ரங்கான்னு கூப்பிட்டா இல்லையா, கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்துத்தானே ஆகணும். அதானே தெய்வத்தினுடைய தர்மம். எத்தனையோ பேருக்கு வந்திருக்கான், வந்துட்டு இருக்கான். அதே ரங்கன் உங்களுக்கும் வருவான். இந்த பாட்டி அவ்வளவு ரங்க பக்தி பண்ணதுனால ரங்கான்னு அவள் கத்தின உடனே அவளுடைய தாபத்தை அவன் வேற பிரார்த்தனை பண்ணிட்டான் இல்லையா, இந்த பிரேரன், ஐயோ பாட்டிக்கு சமாதானத்தை கொடுப்பா அப்படின்னு. அதனால அவனுடைய பேரன் வேஷத்திலேயே வந்துட்டான் சுவாமி. இந்த பேரன் என்ன ஆச்சரியம்னா, இந்த பேராண்டி அன்னைக்கு ஷவரம் எல்லாம் பண்ணிட்டு முடியெல்லாம் வெட்டிட்டு வந்திருக்கான் இல்லையா, அந்த மாதிரி சுவாமியும் ஷவரம் எல்லாம் பண்ணிண்டு. அப்போ என்ன பாக்கியம், அந்த பாட்டி கதறா. இந்த பேராண்டிக்கு ஒன்றும் புரியல. பாட்டி யாருது? வேற யாரா வருவா? ஏன் ரங்கந்தேன், ஏன் ரங்கனை தவிர வேற யாரா வருவா? சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு அவள் கதறினான். அந்த லீலை, அந்த விஷயம் இன்னி வரைக்கும் ரங்கன் பண்ணுறார். இன்னி வரைக்கும் கோவில்லேருந்து கிளம்பி ஜீயர்புரம் போய் பழைய சோறும் மாவடுவும் சுவாமி சாப்பிட்றார், ஸ்வீகரிக்கிறார் நிவேதம். அப்போ தான் அங்கே இருக்கக்கூடிய சவர தொழிலாளிகளுக்கு இந்த ரங்கராஜனுக்கு முகக்ஷவரம் பண்ணி வைக்கக்கூடிய பாக்கியம் வாய்க்கிறது.